மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் சூசான் தோஜர்சன் மாஸ், ஒரேகன், USA. தலைப்பு கவனித்தல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 58ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். நானும் எனது கணவரும் ஒரு உணவகத்தினுள் போகையில் அதன் வாசலடியில் சற்று வயதான ஒரு பெண் எனக்கு சிறிது பணம் தேவை, உதவி செய்யுங்கள் என்று எழுதப்பட்ட ஒரு அட்டையை கையில் பிடித்தபடி நின்றார். அவர் பார்வை நிலத்தில் இருந்தது. அவரை கடந்து போன ஒருவரும் அவரை கவனிக்கவில்லை. அவர் போவதற்கு திரும்பிய போது நான் சிறிது பணத்தை கொடுத்து கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி திரும்பினேன். அவர் உடனே எனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டுமென்று ஜெபிப்பீர்களா என்று கேட்டார். நான் ஜெபிப்பதாக வாக்களித்தேன். ஆனாலும் என்னை ஏதோ தூண்டினபடியால் அந்த நேரத்திலேயே ஜெபிக்கவா என்று கேட்டேன். அவர் ஆம் என்று தலையசைத்தார். அப்படியான ஒரு வேலையை அதுவரை நான் செய்யவில்லை. ஆனாலும் அவருடைய தேவைக்காக ஜெபித்தேன். அவர் நன்றி சொன்னதுடன் கடவுள் என்னை கவனிப்பார் என்பதை நான் நம்புகிறேன் என்றார். நான் திரும்பி நடந்தபோது அவருடைய நம்பிக்கையை நினைத்து ஆச்சரியப்பட்டேன். பணத்துக்காக பிச்சை எடுக்கும் நிலையில் நான் இருந்தால் அப்போதும் நான் கடவுளை நம்புவேனா என்ற ஒரு கேள்வி என் மனதில் எழுந்தது. இனிமேல் இப்படியானவர்களை நான் கவனிப்பேன் என்ற தீர்மானத்துடன் என் கணவருடன் உள்ளே போனேன். ஜெபம். அன்பான ஆண்டவரே, எம்மை சுற்றியிருக்கும் தேவையுள்ளவர்களை கவனித்து எம்மால் இயன்ற உதவிகளை செய்ய உங்கள் வழிநடத்தலை தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. இன்று யாருடைய உடனடி தேவைக்கு நான் உதவுவேன்? கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.